ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனவல் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ போட ரொம்பவே லேட் ஆகிடுச்சி, சாரி. எக்ஸாம் போயிட்டு இருந்தனால போட முடியல. இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நூல் சுற்றிருக்கேன்னா அது எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி க்ரீன் கலர் எடுத்து ரெண்டாக மடித்து அதை வந்து ஒரு எண்டை வந்து அந்த வெளியில் வச்சு இன்னொரு எண்டை வந்து அந்த உள்ளே விட்டு அப்படியே எடுத்துடலாம். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி லாஸ்ட்டாக வந்து நம்ம B7000 க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இந்த க்ளூ வந்து செம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே வேணால் போட்டு ஒட்டிக்கோங்க, ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நம்மளுக்கு 9 பேங்கிள் வேணும். 9லேயுமே நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் தான். அடுத்தது வந்து ஒரு ஃப்ளார் வேணும். அதுக்கு வந்து ஒரு பென்சில் எடுத்து ஒரு த்ரெட், ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து அந்த பென்சிலோட நிப்பில் வந்து அந்த த்ரெட்டை வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துடலாம். சுற்றி எடுத்ததை மெதுவாக வந்து வெளில எடுத்து அந்த எண்டை வந்து இந்த நிப்பில் வச்சோம்ல அந்த நூலுக்குள்ளே விட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக இழுத்துடலாம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணும் போது ஒரு எண்டு இருந்துச்சுல, அதையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண்டையும் அது ரெண்டுத்தையும் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்மளுக்கு அதே 9 ஃப்ளவர் வேணும். அதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் நூல் எடுத்து 3 விரலில் வந்து அப்படியே நான் சுற்றிக்கிறேன். அகலம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் அகலம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து குட்டியாக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு விரலோட இடுக்கில் விட்டு அதை வந்து ஒரு நாட் வந்து கையில் வச்சே போட்டுடலாம். அதுக்கப்புறமா கையிலேருந்து அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வெளியில் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே பெருசாக விட்டுருக்கோம்ல, அதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து இப்போ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படியே சரிசமமாக இருக்கிறதுக்காக. இது மாதிரி நம்மளுக்கு 3 பீஸ் வேணும். அதை வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவர் செஞ்சோம்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக கடையில் கேட்டாலே கிடைக்கும், பீட்ஸுன்னு கேட்டால். இதை வந்து ஃபெவிகால் வச்சு அந்த ஃப்ளவரோட நடுவில் எல்லா ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அந்த 3 குஞ்சம் மாதிரி சொன்னேன்னா அது வந்து 3 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நார்மலாக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதில் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு வச்சுருக்கேன். அதை வந்து பீட்ஸ் வெளியில் வராத அளவு அந்த நல்லா நூலை வந்து முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் உள்ளன் த்ரெட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து B7000 போட்டு அந்த பீட்ஸுக்கு அந்த நாட் போட்டோம்ல அந்த இடத்துல ஒட்டி இந்த மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்து அதில் வந்து B7000 போட்டு இந்த 3 பீஸையும் அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகேவா? அழகாக முத்து தொங்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்குமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இப்போ வந்து அந்த பேங்கிள் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு உள்ளன் த்ரெட்டில் வந்து பீட்ஸை வந்து உள்ளே விட்டு வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே எடுத்து அந்த பேங்கிளில் ஒட்டிக்கலாம் B7000 போட்டு. அடுத்து அந்த 3 குஞ்சம் பண்ணோம்ல, அதில் வந்து ஒன்று எடுத்து எண்டில் அந்த நூலோட எண்டில் வச்சு கம் வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி 3 பேங்கிள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 வந்து ஒரே சைஸு, கொஞ்சம் நீளமாக ஒரு சைஸு. இப்போ வந்து ஃபஸ்ட்டே நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பேன், அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 3 குஞ்சம் ஓட்டுறோம்ல, அந்த பேங்கிள் வந்து லாஸ்ட்டாக கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து 3 பேங்கிளும் வரணும். ஓகேவா? அடுத்து அந்த ஃப்ளவர்லாம் தூக்கி அந்த பேங்கிள் ஒரு பேங்கிளோட டாப்பு மேலே மேலே ஏற்றி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கலர் தான் இல்லை, எந்த கலர் த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்ப ஈஸி தான் அந்த கிராஃப்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நல்லா காய விட்டுட்டு இப்போ வந்து அந்த பேங்கிளையுமே நம்ம சேர்த்து ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 3 பீஸாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுவேன் காஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? இந்த கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் நீங்கள். ஓகேவா? எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு நூலை வந்து ஃபஸ்ட்டு பேங்கிளில் வந்து முடிச்சு போட்டு
ஆணியில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் காமிச்சது வந்து புரியாது உங்களுக்கு, தெரிஞ்சிருக்காது. கீழே அந்த 3 குஞ்சமங்கள் இப்போ நல்லாவே தெரியும். அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நிறைய சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.